அன்புள்ளம் கொண்ட விஆஸ்ட்ரோ டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சுக்கிர பெயர்ச்சியை பத்தி பார்க்க போறோம். இந்த சுக்கிர பெயர்ச்சியானது ஆவணி மாதம் 29ஆம் தேதி பெயர்ச்சி ஆகுது. எங்க இருந்துன்னா கடகத்துல இருந்து சிம்மத்துக்கு பெயர்ச்சி ஆகுது. இந்த பெயர்ச்சியானது எந்த மாதிரியான மாற்றங்களை உலக ரீதியா பண்ண போகுதுன்னு பார்த்தோம்னா, சுக்கிரன் கேதுவோட இணையுது. அப்படிங்கும் போதுல வாழ்க்கை இழந்தவர்களுக்கு, அதாவது கணவனால் கைவிடப்பட்டவர்கள், இல்ல கணவனால் வேற ஏதோ ஒரு ரூபத்துல விபத்துகள் மூலியமா இறந்தவங்களா இருக்கட்டும், ஏதோ ஒரு, அதாவது கணவன் இல்லாம இருக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கு அரசாங்கமே ஒரு நல்ல ஒரு இது பண்ணி தரும், ஸ்கீமை உருவாக்கி தரும். காரணம் என்ன? சுக்கிரன் கேது சூரியனோட வீட்டுல இருக்கிறதுனால. சோ அரசாங்கம் இவங்களுக்கு ஒரு நல்ல விதமான ஒரு இது வேலிட் ஸ்கீமை கொடுப்பாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி சுக்கிரன் கேதுவின் இணைவானது ஐடி செக்டாரோட வீழ்ச்சியை குறிக்கும். கம்ப்யூட்டர் ரிலேட்டடான நிறைய பிரச்சனையை கொடுக்கும். அதாவது இப்ப ஏஐ வந்து ட்ரெண்டிங்ல இருக்கு, எல்லாம் அதை வச்சு காமெடி பண்றாங்க, எல்லாம் ஓகே சூப்பர், அதெல்லாம் தப்பா சொல்ல மாட்டேன். ஆனா அதனாலேயே ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஏஐயாலே ஒரு பாதிப்பு ஏற்படுறது, இல்ல ஏஐ ஐடி செக்டாரே விழுந்து போறது, நிறைய பேர் ஐடில இருக்கிறவங்க திடீர்னு வேலை இழப்பு வர்றது. அதே மாதிரி சுக்கிரன் கேது. அப்ப நகைக்கடை இப்ப ரீசெண்டா கூட நம்ம பார்த்தோம் 8 கிராம் கோல்டு. சோ அந்த அமைப்புமே நிறைய நகைக்கடைக்காரர்களை ஏமாத்தும். போன சுக்கிர பெயர்ச்சியில அரசாங்கமே நகை சம்பந்தப்பட்ட அமைப்புல ஒரு நல்ல முடிவை எடுத்து கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம் போன சுக்கிர பெயர்ச்சியில. வேணா வீடியோ போய் பாருங்க. இந்த சுக்கிர பெயர்ச்சியில இந்த 8 கிராம் கோல்டாலே நிறைய பேருக்கு பாதிப்பு ஏற்படும். 8 கிராம் கோல்டுன்னு சொல்ல முடியாது, இந்த நகையால நிறைய பாதிப்பு, ஏமாற்றத்தை கொடுக்கும் அளவுக்கு நகை கடைக்காரங்க நகை ஒரிஜினல் நகை எடு, டூப்ளிகேட் நகை எடு, எது தங்கம் எது பித்தளை அப்படிங்கிற நகைக்கடைக்காரங்களே நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு சூழ்நிலை ஏற்படும். அதே மாதிரி கடன்ல இருக்கிறவங்க, கடன் சம்பந்தப்பட்ட அமைப்பே சுக்கிரன் தான் முதல்ல உருவாக்கி தர்றாரு. ஏன்னா தன் தேவைக்கு அதிகமான வேலையை செய்யும் போதுதான் கடன் ஏற்படுது. சோ அந்த தேவைக்கு அதிகமான ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குற கிரகம் சுக்கிரன். சோ இந்த கடன் சார்ந்த அமைப்புல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு பாதிப்பு, அந்த கடனை கட்ட முடியாத சூழ்நிலையோ இல்ல வேற எதுவும் முக்கியமா குறிப்பா ஹவுசிங் லோன், கார் லோன், இது ரெண்டுல பர்சனல் லோன் வாங்குறதுக்கு பாதிப்பு இருக்காது. ஹவுசிங் லோனும், கார் லோனும், பைக் லோன், இந்த லோன் வாங்கினவங்களுக்கு எல்லாம் நிறைய சிக்கல் இருக்கும். சோ இந்த மாதிரி அமைப்புல இருக்கவங்களும் கொஞ்சம் கவனமா இருங்க அப்படிங்கிறத ஃபுல்லா ஃபர்ஸ்ட்லயே சொல்லிடுவோம். சரிங்களா? இப்ப வாங்க 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். ரிஷபராசி அன்பர்களே, ராசிக்கு 4ஆம் இடத்துல ராசியாதிபதி கேதுவோட இணைகிறார். அப்படிங்கும் போது என்ன ஆகும்? உங்களுக்கு பொதுவாவே எல்லாருக்குமே 3 நட்சத்திரம் இருக்கு. 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே பொதுவா என்னன்னா ஒரு பற்றற்ற நிலை, ஒரு வெறுத்து போற தன்மை, எதுக்கு இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி உள்ள தன்மை. அதே மாதிரி வேலைக்கு இருக்கிறவங்க, அதாவது ஐடி செக்டார்ல வேலை பார்க்குறவங்க, துணிக்கடையில வேலை பார்க்குறவங்க, நகைக்கடையில வேலை பார்க்குறவங்க, சிஸ்டம் ரிலேட்டடா வேலை பார்க்குறவங்க, ஏசி மெக்கானிக்கா இருக்கிறவங்க, கார் மெக்கானிக்கா இருக்கிறவங்க, அதாவது லக்ஸூரியஸ் கார், நார்மல் கார்ல லக்ஸூரியஸ் கார் மெக்கானிக்கா இருக்கிறவங்க, கார் ஷோரூம் நடத்துறவங்க எல்லாருக்குமே இந்த காலகட்டம் அவங்களுக்கு வந்து வேலையில நிரந்தரம்ங்கிறத உறுதி சொல்ல முடியாது. சூரியனோட வீட்டுல சிம்ம வீட்டுல சுக்கிரன் போது அப்ப பதவி உயர்வு எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிறது கேட்கறது நியாயம், நீங்க சொல்றது நியாயம். ஆனா கேதுவோட சேர்றதுனால் கேது சுக்கிரன் ஆயிறார், சுக்கிரன் கேது ஆயிடுறார். அப்படிங்கும் போதுல உங்களுக்கு அந்த இடத்துல இருந்து விலகி போறீங்க அப்படின்னு உண்மையான பதில். சோ வேலையில இருக்கிறவங்க, நான் சொன்ன ஃபீல்டு எல்லாம் வேலையில இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க. இல்ல சொந்தமா ஐடி கம்பெனியை நடத்துறவங்களா இருக்கும் பட்சத்தில் அந்த கம்பெனியை கொஞ்சம் கவனமா பாருங்க. பார்க்க தவறுனால் கம்பெனியே உங்க கையை விட்டு போற அமைப்புல சூழ்நிலை நடக்கும். ஏன்னா சுக்கிரன் கேது இணைவானது சுக்கிரன் சம்பந்தப்பட்ட ஃபீல்ட்ல இருக்கவங்க சுத்தமா வழியாயிரும். அதுவும் உங்க ராசிக்கு சுத்தமாவே ஒரு வழியாயிரும். ஸோ ரொம்ப ரொம்ப நிதானத்துல இருங்க, ரொம்ப டிப்ரெஷன் ஆகாதீங்க. அதே மாதிரி அரசாங்கத்துல அறநிலைத்துறை வேலை உங்களுக்கு கிடைக்கும். அரசாங்கத்துல அறநிலைத்துறை வேலைக்கு நீங்க முயற்சி செய்தவர்களாக இருக்கும் பட்சத்தில் அந்த வேலை நிச்சயம் கிடைக்கும். இல்ல அந்த துறையில வேலை பார்க்கிற அரசு அதிகாரியாக இருக்கும் ரிஷபராசினருக்கு பதவி உயர்வு நிச்சயம் உண்டு. இவங்களுக்கு தான் இது பெருசு. சோ அந்த கேதுவா இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி டாக்டரா இருக்கிறவங்க, டாக்டரா இருக்கிற ரிஷபராசி அன்பர்கள் பதவி ப்ரொமோஷன் கிடைக்கும், கைக்கு பணம் அதிகமா வரும், கைக்கு எக்கச்சக்கமான பணம் வரும். டாக்டரா இருக்கிறவங்க, இப்ப அறநிலைத்துறையில இருக்கிறவங்க, டாக்டரா இருக்கிறவங்க, நர்ஸா இருக்கிறவங்க, டைலரா இருக்கிறவங்க, அப்புறம் என்ன பூ கட்டுறவங்க, இவங்களுக்கெல்லாம் பிளஸ்ஸா வேலை செய்யும். இப்ப எப்படி சுக்கிரன் சம்பந்தப்பட்ட ஃபீல்ட்லாம் மைனஸா இருக்குமோ இவங்களுக்கெல்லாம் பிளஸ்ஸா இருக்கும்.
சோ இந்த அனஸ்டேஷன்ஸ்க்கு தான் அதிகமான வருவாங்க. ஆனா கேதுனாவே மயக்க நிலையில இருக்கிறது தானே, தன்னை மறந்த நிலையில இருக்கிறது தானே. சோ அந்த தன்னை மறந்த நிலையில இருக்கிற எல்லாருக்குமே நல்லா இருக்கும். அதே மாதிரி கிறிஸ்டின்ஸ் நாடுகள்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களா இருக்கிறவங்க அந்த நாட்டுல வேலை பார்க்கறோம், அதிகமான கிறிஸ்டின்ஸ் இருக்கிற இடத்துல இருக்கிறவங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. ஏன்னா காரணம் என்ன, கேதுதான் கிறிஸ்டின்ஸ்ங்கிற மாதிரி உள்ள அமைப்புல வரும். அப்படிங்கும் போது அந்த அமைப்புல வரும்போது எந்த பாதிப்புமே பெரிய லெவல்ல இருக்காது அவங்களுக்கெல்லாம். ஆனா சுக்ரன் ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கறதுதான் சொல்றேன். ஃபீல்ட் அவுட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி எதிரிகளின் வெற்றி அவங்களுக்கு பலனளிக்காம போகும் இந்த காலகட்டத்துல. காரணம் என்ன, 6ஆம் அதிபதி 6க்கு 11ஆம் இடத்துல கேதுவோட இணையறதுனால எதிரிகள் உங்களை ஜெயிச்சிருவாங்க. அந்த ஜெயிச்சாலும் அவங்களுக்கு அதுல பிரயோஜனம் இல்லை. இவனை போய் ஜெயிச்சோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டிக்கு வர அளவுக்கு ஒரு பத்தாத ஒரு இதுலதான் வந்துருவாங்க, அன்ஃபிட் ஆயிடுவாங்க எல்லாருமே. சோ இது ஒரு பிளஸ். உங்களை ஏத்து நிக்க ஆள் இல்லை அப்படிங்கிறத சொல்லலாம். கடன் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல பாதிப்பு இருக்காது. கடன்லாம் நல்லபடியா பைசல் பண்ணிடுவீங்க, செட்டில் பண்ணிடுவீங்க. கைக்கு வருமானம் தான் பத்தாமையும் அதிக நிலையில் இருக்காம இருக்கே அப்படிங்கிற மாதிரி உள்ள அமைப்புல இருக்கும். சரிங்களா? வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்துல அற்புதமான காலகட்டம். ஏன்னா ராசிக்கு 5ல சூரியன் வந்துடுறாரு, ராசிக்கு 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல வந்துடுறாரு. சோ இது வெளிநாட்டுக்கு போறதுக்கு சூப்பர் யோகங்க. எல்லாருமே வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். சோ இதை முயற்சி செஞ்சு பாருங்க. வெளிநாட்டுக்கு போறதுக்கு ஏற்பாடு பண்றவங்க நல்லபடியா போயிட்டு வரலாம் அப்படிங்கிறத சொல்லுவேன். அதே மாதிரி பணத்தாலோ நகையாலோ வழக்காடு மன்றம், அதாவது கோர்ட்டுக்கு போற அமைப்பு, இல்லாட்டி மனைவியை விவாகரத்து பண்றேங்க சுக்கிரன் கேது. நீங்க தான் எல்லாமே பண்ணுவீங்க, அவங்க விவாகரத்து பண்றேன்னு சொல்ல மாட்டாங்க, நீங்க தான் எல்லாத்தையும் பண்ணிருப்பீங்க. சோ ரொம்ப அமைதியா இருங்க. குடும்பத்துல உங்களால எந்த குழப்பமும் வராம பாத்துக்கோங்க. சரிங்களா? இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் மருத்துவத்துறையில இருக்கிறவங்க, டைலரிங்ல இருக்கிறவங்க, நர்சிங்ல இருக்கிறவங்க, பிஃபார்ம் டிஃபார்ம் படிச்சவங்க, இவங்களுக்கெல்லாம் அற்புதமான காலகட்டம். தொழில் ரிலேட்டடா அற்புதமான காலகட்டம். ஏன்னா வருமானத்துக்கு ஒரு முறையும் இருக்காது. கடன் வரும். எதுவும் கடனே இருந்தாலும் செட்டில் பண்ணி பைசல் பண்ணி கொண்டு வந்துருவீங்க. ஒரு நார்மல் லைஃப் ஸ்டைலுக்கு வந்துருவீங்க. எல்லாமே சாதகமான தன்மையில இருக்கும், ஒரு பாதிப்பும் இருக்காது. அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில ஒரு சிக்கல் இருக்கும். கணவன் மனைவி பிரிவினை ஏற்படுத்தும். அது 2 வகையில பிரிவினை ஏற்படுத்தும். ஒண்ணு, அவங்க கன்சீவ் ஆகுறனால, இல்ல அதாவது நீங்க இப்ப பெண்கள் இந்த வீடியோ பாக்குறதுனால நீங்க கன்சீவ் ஆகுறதுனால பிரிஞ்சு போவீங்க. இல்ல மனைவிக்கு, ஆண்கள் இந்த வீடியோ பார்க்கும் போதுல மனைவி கன்சீவ் ஆகுறதுனால பிரிஞ்சு போவாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். சோ இந்த மாதிரி அமைப்பு தான் பிளஸ். பிரிவினை உண்டு, ஆனா அந்த பிரிவினை கன்சீவ் ஆகுறதுனால நடக்க போதா, இல்ல தேவையில்லாத வாக்குவாதம் ஏற்படுத்தி நடக்க போதா அப்படிங்கிறத ஜனனகால ஜாதகம் தான் சொல்லணும். இப்ப நகையை கொண்டு போய் அடகு வைக்கிறதுனால அவங்க பிரியலாம். குரு தான் ரெண்டுத்துக்குமே காரணம். குழந்தையால் பிரிவீங்க, இல்லையா நகையை கொண்டு போய் அடகுல வைக்கிறதுனால பிரிவீங்க. இல்ல உங்களுக்கே தெரியாம ஏதாவது ஏமாறுறதுனால, நகையே சம்பந்தப்பட்ட அமைப்பாலையோ பணம் சம்பந்தப்பட்ட அமைப்பாலையோ நண்பர்களுக்கு இந்த நேரத்துல நீங்க கொடுத்து உதவி பண்ணா கூட மனைவிக்கு பிடிக்காது. ஏன்னா அவங்க எதிராக சாக்கு சண்டை போடலான்னு இருப்பாங்க. ஏன்னா இந்த நேரத்துல 6ஆம் இடத்துல யார் இருக்கா, செவ்வாய். அப்படிங்கும்போது கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் எதிராக சாக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க சைட்ல மாட்டும் போதுல ஒரேடியா முளை அரைச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி உங்கள்கிட்ட சண்டை போட்டு அவங்க உங்களை டாமினன்சி பண்ணி கண்ட்ரோல் பண்றதுக்கு உண்டான பார்ப்பாங்க. நீங்க அதுக்கு விட மாட்டீங்க. ஸோ இதுதான் உங்களுக்குள்ள ப்ராப்ளமா வரும். ஸோ இந்த ப்ராப்ளமே விட்டு கொடுத்து போனீங்கன்னா ப்ராப்ளம் இருக்காது. அதோட நீங்க இந்த நேரத்துல ஏமாறுற காலகட்டங்கிறனால எந்த மாதிரி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லது. மற்றபடி எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா இருக்கு, எந்த பாதிப்புமே இல்லை. சரிங்களா? அடுத்தது ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை வருமானத்துக்கு ஒரு குறையும் இல்லைங்க. ஐடி செக்டர்ல இருக்கிறவங்களா இருந்தாலுமே உங்களுக்கு ப்ரொமோஷன் தான் கிடைக்கும் ஒழிய வேலையை விட்டு வெளியில வர மாதிரி சூழ்நிலை நடக்காது. அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட், ட்ரேடிங் இந்த மாதிரி அமைப்புல இருக்கிறவர்களாக இருக்கும் பட்சத்திலும் உங்களுக்கு வருமானத்தை அள்ளி கொடுக்குற மாதிரி உள்ள சூழ்நிலை தான் இருக்கேன் ஒழிய பாதிப்புக்கு இங்க வேலை இல்லை. எல்லாமே சாதகமான தன்மை தான். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு இந்த காலகட்டத்துல பூமி பாக்கியம் உண்டு. ஏதாவது இடத்த வாங்கி போடுறேன், இல்லாட்டி இடத்த விற்கிறதுனால, ஒண்ணு இடத்த வாங்குறதுனால லாபம் உண்டு, இல்ல இடத்த விற்கிறதுனால கைக்கு பணம் வரும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி பேங்க்ல டெபாசிட் பண்ணி வச்சிருந்த பணம் இந்த காலத்துல கைக்கு வர மாதிரி, இல்லாட்டி
எல்ஐசியில பணம் போட்டிருந்தீங்கன்னு வச்சுங்களேன், அது இந்த காலத்துல மெச்சூர்ட் அமௌண்ட் உங்களுக்கு கைக்கு வர மாதிரி, ஆர்டியில பணம் போட்டவங்க, ரெக்கரன்ஸ் டெபாசிட் இந்த மாதிரி ஏதோ ஒரு பல்க் அமௌண்ட் உங்க கைக்கு இந்த காலகட்டத்துல வரும். அது உங்களோட அமௌண்ட் தான், கடன் அமௌண்ட்டா வராது. உங்களோட அமௌண்ட் தான் கைக்கு வரும். அது லேண்ட் ரிலேட்டடாவோ இல்ல வண்டியை பழைய வண்டியை இதை வித்துட்டு புது வண்டி வாங்குவோம் அப்படின்னு நினைச்சிட்டு பழைய வண்டியை விற்கிறதுனாலயோ இல்ல ஏதோ ஒண்ணு கால்நடைகளை விற்கிறனாலயோ ஒரு பல்க் அமௌண்ட், அது அவங்கவுங்களோட சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல ஒரு பல்க் அமௌண்ட் உங்க கைக்கு வரும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வருமான ரீதியா ஒரு குறையும் இல்லை அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி வண்டி வாகனம் வாங்குறது, பூமி பாக்கியம் வாங்குறது, வீடு கட்டணும்னு நினைக்கிறது, இந்த மாதிரி அமைப்புகளும் இந்த காலகட்டத்துல பரிபூரணமா இருக்கு. சோ நீங்க எதை வேணாலும் செய்யலாம். ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் சுக்கிரனோட கேது சேர்ந்திருக்கே, 6ல செவ்வாய் வந்துருச்சு, அதெல்லாம் நீங்க யோசிக்க வேண்டாம். நீங்க பாட்டுக்கு அடுத்தடுத்துன்னு போய்கிட்டே இருக்கணும். சரிங்களா? குறிப்பா ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் இந்த காலகட்டத்துல போலீஸ் சம்பந்தப்பட்ட வேலையில இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அற்புதமான காலகட்டம். நீங்க போலீஸ் வேலைக்கு இது பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த காலகட்டத்துல அப்ளிகேஷன் போட்டு அதுக்கு உண்டான ஸ்டெப் எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை கிடைச்சிச்சுன்னா போலீஸ், இபி, எலக்ட்ரிஷியன், போஸ்ட்மேன் சம்பந்தப்பட்ட அமைப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை. எலக்ட்ரிக் கடை வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்துல தொடங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு முழுக்க முழுக்க பிளஸ்ஸா இருக்குங்க ஒழிய மைனஸா இருக்காது. ஸோ முயற்சி பண்ணீங்கன்னா எல்லாமே நல்ல முறையில உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது மிருகசீரிச நட்சத்திரக்காரர்கள். நட்சத்திராதிபதி ராசிக்கு 6ல இருக்காருங்கனால இந்த வேலை பறிபோகும் சொன்னது, ஐடி செக்டர்ல இருந்து வேலை பறிபோகும் சொன்னது, அதே மாதிரி கடன் சம்பந்தப்பட்ட அமைப்புகளால் நிறைய பிரச்சனையில வருது, இதெல்லாம் உங்களுக்கு தான். ஏன்னா நட்சத்திராதிபதி ராசிக்கு 6ல இருக்கும் பட்சத்தில் கடன் சம்பந்தப்பட்ட அமைப்பு, நோய் சம்பந்தப்பட்ட அமைப்பு, தடை சம்பந்தப்பட்ட அமைப்பு இதெல்லாம் உருவாகும். அதே மாதிரி ராசி அதிபதி சுக்கிரன் கேதுவோட உங்களுக்கு மட்டும் எங்க இருந்துதான் புதுசு புதுசா தெரியல. அதாவது ராசிக்கு 6ல செவ்வாய் வந்தது தப்புன்னு நான் சொல்லல. ராசிக்கு 6ல செவ்வாய் வந்தது சரி, ஆனா சுக்கிரன் கேது இணைஞ்சது தப்பு. சோ இந்த அமைப்பானது கணவன் மனைவி ஒற்றுமையை சீர்குலைய வைக்கும். பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல இழப்புகளை ஏற்படுத்தும். வீடு கட்டி சொந்த வீட்டுல இருந்து வாடகை வீட்டுக்கு போற மாதிரி இருக்கும். வாடகை வீட்டுல இருக்கிறவங்களா இருந்தாலும் ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகுற மாதிரி இருக்கும். சோ இதெல்லாம் பாத்துக்கங்க. அதே மாதிரி சுக்கிரன் கேது அமைப்பு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பா வீடு மாறணுங்கிறது யதார்த்தமா இருக்கும். பயணங்களில் ரொம்ப கவனமா இருக்கணும். வண்டி வாகனத்துல போகும்போது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா சுக்கிரன் கேது 4ஆம் இடத்துல. அரசு போக்குவரத்து ஆப்போசிட்ல வருதா, நம்ம வண்டியை ஸ்லோ பண்ணியே போவோம், தப்பே இல்லை. அவங்க எவ்வளவு வேகமானாலும் போகட்டும் இல்ல மெதுவா போட்டோம், அது நமக்கு இல்லை. ஏன்னா அவங்களால தான் இந்த காலகட்டத்துல பாதிப்பு. ஏன்னா சுக்கிரன் ராசியாதிபதி சுக்கிரன் சிம்ம வீட்டில் கேதுவோட இணைந்து நட்சத்திராதிபதி ராசிக்காரில் இருக்கும் பட்சத்தில் அரசு வாகனங்களால் பாதிப்பு. அதே மாதிரி இந்த போலீஸ் பிடிப்பாங்களே, டிராபிக் போலீஸ், அதெல்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு தான் பிடிப்பாங்க. ஸோ ரொம்ப நிதானமாகவும் அமைதியாகவும் இருக்க கத்துக்கங்க. பொறுமையா இருந்தீங்கன்னா எந்தைக்கும் வெற்றி உண்டு. வேலை இல்லாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த காலகட்டத்தில் வேலை வாய்ப்புகள் கண்டிப்பா ஏற்படும். அதுவும் குறிப்பா எந்த துறையிலன்னா அந்த படிச்ச துறையில எதிர்பார்ப்பாதீங்க. இந்த பிசினஸ், அந்த செங்கல் சம்பந்தப்பட்டது, அதாவது அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ரிலேட்டடாவோ, எலக்ட்ரிஷியன் அதுவும் கன்ஸ்ட்ரக்ஷன் தான். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடா உங்களுக்கு வேலை இந்த காலகட்டத்துல கிடைக்கும். முயற்சி செஞ்சீங்கன்னா அதுல உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? எதுலையுமே அவசரம் இல்லாம நிதானமா இருந்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் நல்லா இருக்கும். இல்ல அவசரப்பட்டு சரன்னு ஓடுனீங்கன்னு வச்சுங்களேன், அது உங்களுக்கே பாதிப்பா ஏற்படுத்திடும். ஸோ கொஞ்சம் நிதானமா இருக்கிறது நல்லது. சரிங்களா? வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.